யாருக்கெல்லாம் பேங்கிங் ஜாப்ல போகணுமோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமியிலிருந்து ஒரு பிகஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஐடியில் இருக்கிற டாப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பண்டல் கோர்ஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐடிக்கு போகணும், நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்க. இது எதுலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்லேருந்து தாங்க அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் மல்டி பர்பஸ் இன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் வந்து 1/9/2025 இருந்து 21/9/2025 வரைக்கும் டைம் இருக்குங்க. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் சேம் அதே டைம் தான். ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 2025 சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2025. பிரிலிமினரி ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நவம்பர் டு டிசம்பர் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து டிசம்பர் டு ஜான்வரி 2026ல சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் 1, 2, 3 ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபா ஃபார் SC ST PWBD. நீங்கள் அதர் கேஸ்டாக இருந்தீங்கன்னா 850. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு 175 ரூபா ஃபார் SC ST PWBD. அதர் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 850 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து IBPS.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், SSLC, SSC 10th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டு ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கிளாஸ் J10 ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். கேண்டிடேட்ஸ் will also be required to capture and upload their photograph through webcam or mobile phone during registration process. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் எல்லாமே வேணும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கு எஸ்சியாக இருந்தீங்கன்னா 88 பொசிஷன், எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 126, இடபிள்யூஎஸ்க்கு 46, ஜென்ரலுக்கு 204, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 468. அது போக பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா 4, ஹெச்ஐக்கு, ஓசிக்கு 4, பிஐக்கு 4, ஐடிக்கு 4, இஎஸ்எம்க்கு 4. இஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 46, டிஇஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 21. ஸோ தமிழ்நாடுக்கு இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் தான். எஸ்சிக்கு 30, எஸ்டிக்கு 15, ஓபிசிக்கு 54, இடபிள்யூஎஸ்க்கு 20, ஜென்ரலுக்கு 81, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றும் இல்லை, ஸோ 0. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஐடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எஸ்சிக்கு ஒரே ஒரு கேட்டகரி, ஓபிசிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, டோட்டலாக 12 வேகன்சிஸ். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்ல இருந்து ஜென்ரலுக்கு 2, டோட்டலாக வந்து 2 மட்டும்தான். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து பார்த்தீங்கன்னா லால 0. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ட்ரெஸரி மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 0 தான். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மார்க்கெட்டிங் ஆஃபீஸரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கில் ஓபிசியில் உங்களுக்கு 1 வருது, ஜென்ரலில் 3, டோட்டலாக வந்து 4 வேகன்சிஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 2. ஆஃபீஸர் ஸ்கேல் 3 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றும் இல்லை. உங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர். ஸோ அங்கெல்லாத்தையும் எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருந்தால் ஓகே. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 18 வயசுலேருந்து 28 வயசு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அதே மாதிரி 18 to 30 வருஷம். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 32. ஆஃபீஸர் ஸ்கேல் 3 வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 40. இதே நீங்கள் SC ST இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி இருந்தால் 3, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா 10 years சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ், டிசைரபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆஃபீஸ் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அதே மாதிரி டிசிப்ளின் டிகிரி இன் எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஸோ எக்ஸட்ராஸ் உங்களோட படிப்புக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ASP, PHP, C++, ஜாவா, VB, VC, OCB சொல்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் எனி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் மினிமம் 50% மார்க்ஸ். ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ இன் பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி சொல்லியிருக்கு.
எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரீசனிங்க்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 40, மார்க்ஸ் வந்து 40, 25 மினிட்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி 40 நிமிஷம், மொத்தமாக டோட்டலாக 80 சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 80 கொஸ்டின் 80 மார்க்ஸ். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். என்ன வியூவர்ஸ், இது மாதிரி சூப்பரான ஜாப் டே தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.